ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரியோ தமிழா. இந்த வீடியோவில் ஏப்ரல் மாதத்தில் அப்ளை பண்ண வேண்டிய மத்திய மற்றும் மாநில அரசோட வேலைவாய்ப்புகள் பார்ட் 3 பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 13 நிறுவனங்கள்லேருந்து வந்திருக்க வேலைவாய்ப்புகள் என்னென்னு பார்க்கலாம். டோட்டலாக 3300க்கும் மேலே வேக்கன்சி இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 10th எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்குது. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் இருக்குன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா திருச்சியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்காக வேண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, லைஃப் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருக்குது. இந்த ஜாப்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 to 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமும் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. இதுக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் இமெயில் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் திருச்சியில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அட்டெண்டர் போஸ்டிங்காக வேண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு 10th 12th பிஏ, பிகாம், பிஎஸ்டபிள்யூ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருக்குது. இந்த ஜாப்க்கு ஏஜ் லிமிட் 22 to 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி 22,000 ப்ளஸ் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா. இந்த இன்ஸ்டியூட்லேருந்து 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், லைஃப் சயின்ஸு, அலைடு சப்ஜெக்ட் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 to 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு எக்ஸாம் கிடையாது. மந்த்லி சேலரி 25,000 வரைக்கும் தராங்க. ஜாப் லொக்கேஷன் திருச்சியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இமெயில் மூலமாக தான் சென்ட் பண்ண முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருக்குது. இந்த ஜாப்க்கு 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி 23,000 வரைக்கும் கிடைக்குது. ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மந்த்லி சேலரி 74,000 வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 26 to 31 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ராஷ்ட்ரிய கெமிக்கல் அண்டு ஃபர்டிலைசர் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டர் போஸ்டிங்காக வேண்டி. இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி, டிப்ளமோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 188 வேக்கன்சி இருக்குது. மந்த்லி சேலரி 60,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த ஜாப்க்கு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஜாப் லொக்கேஷன் நெய்வேலியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பஞ்சாப் அண்டு சிந்த் பேங்க்லேருந்து செக்யூரிட்டி மேனேஜர் போஸ்டிங்காக வேண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். மந்த்லி சேலரி 94,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த ஜாப்க்கு 23 to 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மே 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பிஹெச்டியில் எம்எஸ், எம்இ, எம்டெக்கில் சிவில், மெக்கானிக்கல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு எக்ஸாமும் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. மந்த்லி சேலரி 67,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்ஐசி நிறுவனத்திலிருந்து
ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி வந்து 41,000 ப்ளஸ் அலவன்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்மனன்ட் ஜாப் தான். இந்த ஜாபுக்கு வந்து 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, லைஃப் சயின்ஸு, அக்ரிகல்ச்சர், பயோ இன்ஃபர்மேட்டிக் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எல்என்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பிஇ பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் வந்து தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி வந்து 30,000 வரைக்கும் கிடைக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து 44 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு மந்த்லி சேலரி அப் டு 2,40,000 வரைக்கும் சேலரி தராங்க. இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10th எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி டோட்டலாக 3000க்கு மேலே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். 13 விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.